நடிகர் அஜித் அவர்களுடைய தாயாரான திருமதி மோகினி மணி அவர்கள் உடல்நல குறைவால இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலக சேர்ந்த பல பேர் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பு சகோதரர் திரு அஜித் குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் இறந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன். உயிர் கொடுத்து தான் உயரங்கள் தொட்டதை பார்த்து மகிழ்ச்சி கொண்ட அன்னையினை இழந்து வாடும் திரு அஜித்குமார் அவர்களை தேற்ற என்னிடம் வார்த்தைகள் இல்லை. அன்னையுடனான அழகிய தருணங்கள் இந்த துயரில் அவர் மீள துணை நிற்க விளைக்கிறேன். திரு அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலும் மாறுதலும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரையுலகில் முன்னணி நட்சத்திர நடிகரும் கார்பந்தய வீரருமான சகோதரர் திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் துயருற்றேன். பாசமிகு தாயாரை இழந்து வாடும் சகோதரர் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த திருமதி மோகினி மணி அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் சகோதரர் திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து வருத்தம் அடைந்தேன். அன்பு தாயை இழந்து தவிக்கும் அஜித்குமாருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் நடிகரும் கார்பந்தய வீரருமான திரு அஜித்குமார் அவர்களது தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக காலமான செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இந்த துயரமான நேரத்தில் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது தாயாரின் ஆன்மா இறைவன் திருப்பாதங்களை அடைய வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் இயற்கை எய்திய செய்தி மிகுந்த வேதனையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் அளிக்கிறது. அவரை இழந்து வாடும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் அன்புள்ள அஜித், உங்கள் தாயாரின் மறைவு செய்தி அறிந்து மிகவும் வருத்தம் அடைந்தேன். அவரை இழந்து வாடும் உங்கள் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் இந்த துயரமான காலத்தை எதிர்கொள்ள உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மன வலிமை கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சரத்குமார் அவர்கள் அன்பு சகோதரர் நடிகர் திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக மறைந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. சமூக விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ள தனது பெற்றோரின் நினைவாக திரு அஜித்குமார் அவர்கள் நிறுவிய மோகினி மணி அறக்கட்டளை என்ற அமைப்பு வாயிலாக என்றென்றும் நினைவில் நிலைத்திருக்கட்டும். அம்மையாரை பிரிந்து வேதனையில் வாடும் திரு அஜித்குமார் அவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகியோருக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகரும் நண்பருமான அஜித்குமார் அவர்களுடைய அன்பு தாயார் திருமதி மோகினி மணி அம்மையார் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு வருத்தம் அடைந்தேன். அஜித் அவர்கள் வாழ்வில் பல்வேறு உயரங்களை தொட அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய தாயார். அவரை இழந்து வாடும் நண்பர் அஜித் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆறுதல்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் அருண் விஜய் அவர்கள் அஜித் சார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். தாயாரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. இந்த துயரமான நேரத்தை எதிர்கொண்டு கடந்து செல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வலிமையையும் ஆறுதலையும் அளிக்கட்டும். எனது பிரார்த்தனைகள் உங்களுடன் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் அவர்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. சீமான் அவர்கள் தமிழ் திரைத்துறையைச் சேர்ந்த முன்னணி திரைக்கலைஞர் அன்பு சகோதரர் அஜித்குமார் அவர்களின் தாயார் அம்மா மோகினி மணி அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு பெருந்துயரம் அடைந்தேன். ஆறுயிர் அன்னையை இழந்து வாடும் சகோதரருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கிறேன். அன்பு தாயாரின் மறைவால் ஈடு செய்யவியலாத பேரிழப்பை சந்தித்து நிற்கும் சகோதரருக்கு இத்துயரத்தில் இருந்து மீண்டு வர துணை நிற்கிறேன். அம்மா மோகினி மணி அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவித்திருக்காரு. தயாரிப்பாளர் தானு அவர்கள் பாசத்திற்குரிய தம்பி அஜித்குமார் அவர்களது தாயார் மறைவு செய்தி கேட்டு வருந்துகிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை ரஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அருமை நண்பர் திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அம்மையார் மறைவு செய்தி கேட்டு மிகவும் வேதனை அடைந்தேன். அவர்களது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பாற பிரார்த்திக்கிறேன். வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அரணாக இருந்து அரவணித்த தாயாரை இழந்து வாடும் நண்பர் அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அஜித் அவர்களுடைய தாயாரின் மரணம் ரசிகர்கள் மற்றும் திரையுலகை சேர்ந்த பல பேரை சோகமடை செஞ்சிருக்கு. 2023 மார்ச்ல தான் அஜித் அவர்களுடைய தந்தையும் மரணம் அடைஞ்சாரு. மோகினி மணி அவர்களுடைய இறுதி
சடங்கை பொது நிகழ்வா பண்ணாம குடும்பத்தார் மற்றும் பங்கேற்கிற ஒரு நிகழ்வா தான் வந்து பண்ண போறாங்களாம். அஜித் அவர்கள் இந்த செய்தி கேட்ட உடனே துபாயில இருந்து கிளம்பி இன்னைக்கு ஈவினிங் வந்து சென்னை வர போறாராம்.